ஆனா அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க நடந்துக்கிட்டது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா, அந்த வயசுல அவங்க அப்படி நடந்துக்கிட்டது தான் என்ன ரொம்பவே பாதிச்சது. நீங்க இதுவரைக்கும் பண்ணதுலயே ஒரு பெரிய ரெகக்னிஷன் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு கால் பண்ணி செம்மையா மேட்ச் ஆச்சு. என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பார்க்க. அந்த மாரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஆ என் நம்பர் வாங்கி என்கிட்ட மெசேஜ் பண்ணது மஞ்சிமா தான் பண்ணியிருந்தாங்க. அ சத்ரியன்னு ஒரு படம் பேசினேன் அவங்களுக்கு. ஆ இந்த தள்ளி போகாதே சாங்ல வரும் நடிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஆக்சுவலி பண்ணிட்டாங்க. பட் இது ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஆக்சுவலி டெபியூ. ஸோ அந்த படம் வாய்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காம போய் அப்புறம் நான் பேசி அதுக்கப்புறம் யார் பேசினான்னு கேட்டு என்கிட்டருந்து டைரக்டர் சார் கிட்டேருந்து எஸ்ஆர் பிரபாகரன் சார் தான் டைரக்டர் அதுக்கு. ஸோ அவர்கிட்டருந்து நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பேசியிருந்தீங்க. எப்படி வரப்போகுதுன்னு யோசனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது மறக்கவே முடியாது. ஷி வாஸ் லைக் ஸோ ஸ்வீட். அண்ட் வந்து நீங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஆடிஷன் போயிருப்பீங்க. இதுல வந்து நம்ம வாய்ஸ் வந்து கண்டிப்பா வந்தா நல்லா இருக்குமே நினைச்சு போயிருப்பீங்க. அது மிஸ் ஆன தருணங்கள் இருந்திருக்கா? இந்த படத்துல நான் பண்ண வேண்டியது பட் வந்து லாஸ்ட்டா மேட்ச் ஆகலனால வேற ஒருத்தவங்க பண்ணாங்க அந்த மாரி. மேக்ஸிமம் போய் ஓகே ஆகாத படம் எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஏன் ஆகல? எதனால ஆகல? அப்படின்னு சொல்லி நான் யூசுவலா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது அப்புறமா நான் பார்ப்பேன். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க? நம்ம ஏன் வந்துட்டு ஓகே ஆகல அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன், ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இல்ல ஏதோ கம்மியா பண்ணியிருந்தேன்னாக்கா அது இம்ப்ரூவைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஒரு இது ஓகே ஆகல அப்படின்னாலும் ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்றது உண்டு. அது என்னென்ன படங்கள்ல சொல்ல முடியுமா மேம்? இந்த படம் நான் பண்ண வேண்டியது பட் இது மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி. நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பீஸ்ட், அதுக்கப்புறம் பீஸ்ட், அப்புறம் இங்க இது ஜனநாயகன். ஓ, ஜனநாயகனுக்கு நீங்க பண்ண வேண்டியதா? ஆமா ஆமா. மை காட். ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. வாய்ஸ் இது எல்லாத்துலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. கடைசி அதாவது 1 2 3 4 ஃபில்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த கடைசி ஃபில்ட்ரேஷன்ல வந்து வேற ஏதோ காரணத்தினால சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே. இல்லனா வந்து நேரத்துக்கு தளபதியோட லாஸ்ட் மூவி வந்து நீங்க டப் பண்ண மாதிரி இருந்திருக்கும்ல. பரவாயில்லைங்க. இது வேற யாரோ பண்ணிருக்காங்கல்ல. சோ ஐ அம் ஹாப்பி ஃபார் தட். எஸ் மேம். அண்ட் வந்து நீங்க எப்படி நிறைய பேருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு லக்கி சாமாவா மாறி இருக்கு. இந்த படத்துல லக்கி பாஸ்கர்ல வந்து சூப்பரா செட் ஆயிருக்கும். அண்ட் அவங்க வந்து நிறைய வேரியேஷன்ஸுமே காமிச்சிருப்பாங்க. லைக் எமோஷனலா இருக்கதும் அதுவும் ரொம்ப அழகா மேட்ச் ஆயிருக்கும். அந்த பர்டிகுலர் படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படமும் செம்ம ஹிட்டு. ஸோ பேக் டு பேக் உங்களுக்கு நிறைய ஹிட்டான படங்கள் வந்தது. ஸோ எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வெங்கி அட்லூரி சாருக்கு வந்து வாத்தி நான் தான் பேசுறேன். சம்யுக்தாக்கு. ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து டெஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வாத்திக்கு சம்யுக்தாக்கு பேசினவங்களே டெஸ்ட்டு கூப்பிட்டுருங்க, அவங்க வாய்ஸையும் பார்த்துருங்க அப்படின்னு. ஸோ போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3-4 பேர் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்டு டெஸ்ட்டு வந்து வாய்ஸ் ஓகே ஆகிடுச்சுன்னொடனே ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே போய் ஜாலியாக பேசிட்டு வந்தாச்சு. அதுலேருந்து ஏதாவது ஒரு சீன் பண்ண முடியுமா மேம்? டே அண்ணா, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? உன்னோட பொண்டாட்டி என் குழந்தைக்கு ஒரு சின்ன கேக் கொடுக்க கூட யோசிச்சா. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அதர் லாங்குவேஜஸ் ஏதாச்சும் மேம்? அதர் லாங்குவேஜஸ் வந்து பேசியிருக்கேன். ஒரு 2-3 படம் பேசினேன். ஏன்னா தமிழ் பேசினது உண்டு. தமிழ் பேசி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற லாங்குவேஜ் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசினது உண்டு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பேசியிருக்கேன்.